சப்பாத்திக்கெலாம் சூப்பராக அட்டகாசமாக இருக்கும். குடமிளகா அண்ட் 2 முட்டை இருந்தால் போதும். சப்பாத்திக்கு ஏற்ற மாதிரி ஒரு சைட் டிஷ் ரெடி பண்ணிடலாம். டக்குன்னு ஒரு 20 நிமிஷம் தான் ஆகும். குடமிளகா பிடிக்கலன்னு சொல்கிறவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, கண்டிப்பாக அவங்களுக்கு பிடிக்கும். ஒரு பேன் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், நறுக்கி வச்சுருக்க இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி பொடிசாக ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சீரகம் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. சிம்பிளாக நைட் டின்னருக்கு அல்ல மார்னிங்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சூப்பராக சாப்பிடுவாங்க. குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்ததும் பொடிசாக கட் பண்ண ஒரு பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணி கண்ணாடி பதத்துக்கு வதக்கி எடுத்துக்கலாம். ஆஸ் யூஷுவல் எல்லா பொரியலுக்கும் நம்ம செய்வோம் இல்லையா, அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். வெங்காயம் வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போ வந்து ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் செய்கிற பொரியல் வந்து அளவு பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு ஒன்றே போதுமாக இருந்துச்சு, அதனால் நான் ஒரு தக்காளி ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளி நல்லா வதங்கினதும் பச்சை வாசனை போன பிறகு மஞ்சள் ஆட் பண்ணிக்கோங்க. மஞ்சள் தூள் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு தக்காளி நல்லா வதங்கின பிறகு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்க குடமிளகா ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பெரிய சைஸில் வேணுனாலும் நீங்கள் பெருசாக கட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி சாப்பிட பிடிக்குமோ அப்படி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இப்போ இதையும் கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதுலேயே லைட்டாக தண்ணி விடும் உப்பு போட்டு நம்ம வதக்கும்போது. அதை நல்லா க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போது பார்த்தீங்கன்னா நல்லாவே தண்ணி விட்டுருக்கு. ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ட்ரை ஆகணும். ட்ரை ஆன பிறகு நம்ம முட்டை சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ட்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம நடுவில் வந்து சென்டர் பார்ட்டில் வந்து நம்ம முட்டையை சேர்த்துக்குவோம். 2 முட்டை போதுமாக இருக்கும். 2 முட்டையை நல்லா உடச்சி விட்டுக்கலாம். உடச்சி விடும்போது பார்த்து உடச்சி விடுங்க. அதில் இருக்கிற ஓடு வந்து விழாமல் பார்த்துக்கோங்க. அப்படி உங்களுக்கு அடிப்பிடிக்கிற மாதிரி தோணுச்சுன்னா சென்டரில் லைட்டாக ஒரு 2 ட்ராப்ஸ் அந்த மாதிரி ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையை உடச்சி ஊற்றின பிறகு முட்டைக்கு வந்து டேஸ்ட் வந்து பெப்பர் தான் நல்லாயிருக்கும். அதனால் பெப்பர் வந்து முட்டைக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். மிளகுத்தூள் ஆட் பண்ணதும் நம்ம சைடில் எடுத்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பெரிய பெரிய பீசஸாக கிடைக்கிற மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. அதனால் நான் கேப் விட்டு கிண்ட போகிறேன். உங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படி நீங்கள் செஞ்சுக்கோங்க. ஒரே டைமில் நல்லா போட்டு ஃபாஸ்ட்டாக நம்ம கிண்டணுன்னா எக் இருக்கிற மாதிரியே தெரியாது, சின்னசாக ஆகிடும். பெரிய சைஸில் இருந்துச்சுன்னா அது சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. உப்பு வேணும்னா பார்த்து செக் பண்ணி போட்டுக்கோங்க. இது நல்லா ட்ரை ஆன பிறகு நம்ம சப்பாத்தி கூட வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சேனல் பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய வீடியோவில் பார்க்கலாம்.